கட்சிக்கும் பிரயோஜனம் இருக்காது, மக்களுக்கும் பிரயோஜனம் இருக்காது, வெளியில அவமானங்கள் தான் மிஞ்சும். நம்பர் 1 நல்லா யோசிச்சு பாத்துங்க. பக்கத்து மாநிலத்துல இதே மாதிரி ஆந்திரால 1980கள்ல என் டி ராமாராவ் அப்படின்ற முதலமைச்சர் இருந்தார். ஓகே, அவருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் பிரச்சனையாகி குடும்பம் ஒட்டு மொத்தமும் சந்திரபாபு நாயுடு கூட இருக்கு. கட்சி சந்திரபாபு நாயுடு கூட இருக்கு. கட்சியை ஆரம்பிச்சு 6 மாசத்துல பெரிய ஒரு பலத்தோட இறங்கினவர் தான் இந்த என்டிஆர். அவரே இந்த இடத்துல டோட்டல் அவுட் ஆயிட்டார். அவுட் ஆகி கடைசியில என் டி ராமாராவ் தான் கடவுள் மாதிரி அப்படின்ற ஒரு இதுல இருந்து விலகி மக்கள் எல்லாம் வந்து சந்திரபாபு நாயுடு அவரை வந்து பெருமிதப்படுத்தி அவரை கொண்டு வந்து முன்னாடி கொண்டு வந்தாங்க மக்கள். ஓகே, இதெல்லாம் மக்கள் தான். மக்களுக்கு முன்னாடி அந்த எம்எல்ஏஸ் மெஜாரிட்டியா யார் பக்கம் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு பக்கம் இருந்தாங்க. அதெல்லாம் வந்து சரித்திரம். அதே சரித்திரம் இங்க வந்துகிட்டு இருக்கு. அதுக்காக இங்க அன்புமணி தான் பெருசா வருவாரு அப்படின்றதெல்லாம் சொல்லல. பட் இருந்தாலும் இது இந்த மாதிரி சினாரியோல இருக்கும்போது தான் பெரிய ஆளு அப்படின்னு யாருமே சொல்லிக்க முடியாது. அன்புமணியும் சொல்ல முடியாது, இவரு ராமதாசும் அந்த மாதிரி சொல்ல முடியாது.